சினிமா திரையில் பாக்ஸ் ஆபீஸ் வசூலை வாரி குவித்த தளபதி விஜய் இப்போது அரசியல் களத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்கி அதிரடி காட்டி வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் பெண்களை கவரும் வகையில் ஒரு மெகா பிளான் தயாராகிவிட்டது. குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு பெண்ணின் கையில் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் நேரடியாக சென்றடையும். இது மட்டுமல்ல, சமையல் சிலிண்டர் விநியோகத்தால் தவிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மருந்தாக 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இது ஸ்கோர் செய்யும் அறிவிப்பு என கூறப்படுகிறது. மொத்தமாக பார்த்தால் ஒரு பெண்ணுக்கு ஆண்டுக்கு சுமார் 35,000 ரூபாய் வரை பலன் கிடைக்கும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சினிமாவில் பஞ்ச் வசனங்களால் அதிர வைத்த விஜய் இப்போது 35,000 ரூபாய் என்ற கணக்கின் மூலம் நிஜ அரசியலில் சிக்ஸர் அடித்துள்ளார். தளபதியின் இந்த மாஸ்டர் பிளான் 2026 தேர்தல் களத்தை எப்படி மாற்றப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு டாக்டர் இருக்காருன்னா நாம் எப்போ அவரை பற்றி யோசிப்போம்? இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவரை யோசிப்போம், அவர் ஞாபகம் வரும். அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு வக்கீலை தேடிப்போம், அவர் ஞாபகத்துக்கு வருவார். இது மனித இயல்பு. அந்தந்த பிரச்சனை வரும்போது நம்ம அவங்கவுங்கள தேடி போவோம். ஆனால் ஆன் அ டெய்லி பேசிஸ் நம்ம சும்மா சாப்பிடும் போது கூட நம்மளை அறியாமல் ஒருத்தவங்களை பற்றி நினைப்போம். நம்மளை அறியாமல் அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அந்த மதிப்பிற்குரிய அந்த மனிதர்கள் வேற யாரும் இல்லை, விவசாயி விவசாயி விவசாயி.